விழுப்புரத்தில் நடந்த மிஸ் கூவாகம் போட்டியில் முதலிடம் பெற்ற மதுரையைச் சேர்ந்த பிரவீனா தங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தால் தவறான வழிக்கு போக மாட்டோம் என்று தெரிவித்தார். விழுப்புரம் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் விழுப்புரத்தில் திரண்டுள்ளனர். கடந்த 3 நாட்களாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. திங்களன்று இரவு கலைஞர் அறிவாலயத்தில் தமிழ் மாநில 36 மாவட்ட திருநங்கை தலைவர்கள் மற்றும் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் மிஸ் கூவாகம் போட்டி நடந்தது. இந்தியாவில் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்கள், மலேசியா, தாய்லாந்து உட்பட பல நாடுகளிலிருந்து வந்திருந்த 72 திருநங்கைகள் பங்கேற்றனர். நடுவர்களாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் பாரி பரமேஸ்வரன், சுதர்சனா, திருநங்கை தலைவர் ரேணுகா ஆகியோர் அமர்ந்திருந்தனர். நடை அழகு, உடையழகு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு முதல் சுற்றில் தேர்வு செய்யப்பட்ட 12 பேரிடம் அறிவுத்திறன் தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்டன. சிறப்பான நடை, உடை அழகுடன் கேள்விகளுக்கு பதிலளித்த மதுரையைச் சேர்ந்த பிரவீனா மிஸ் கூவாகமாக தேர்வு செய்யப்பட்டார். தூத்துக்குடியைச் சேர்ந்த சுஜி 2ஆம் இடமும், மதுரை ஹரிணி 3ஆம் இடமும் பெற்றனர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கினது. நான் நினைச்சு கூட பார்க்கல, இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏறி இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தென் திருநங்கைகள்ல பார்க்குறவங்க எல்லாமே தப்பான கண்ணோட்டத்திலே பார்க்குறாங்க. பார்த்தாலே திருநங்கைகள்னாலே ப்ராஸ்டியூஷன் இதுதான் சொல்லிட்டு இப்போ சமுதாயத்தில் ஒரு நிலவரம் போயிட்டு இருக்கு. எல்லாரும் ஒதுக்கி பார்க்குறாங்க. அதை மாற்றி எங்களாலே முடியும். நீங்க எதுவுமே தராம எதுவுமே செய்யாம நீங்க எப்படித்தான் ஒதுக்குறதுல ஒரு இதுவே கிடையாது. எல்லாருமே படிச்சவங்க தான் இருக்காங்க. பாதி பேருக்கு மேல படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. வேற அவங்களால என்ன சொல்றது, அவங்க தள்ளப்படுறாங்க. அந்த ப்ராஸ்டியூஷன் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை கொடுங்க. ஐடி கம்பெனிஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல நீங்க கொடுங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க, பண்ணுவாங்க. நீங்க கொடுத்து பார்த்தா தான் தெரியும். நீங்க பண்ணுவாங்க, நீங்க கொடுங்க. வேலை வாய்ப்புக்காக நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். பிரபல திரைப்பட நடிகைகள் அனுராதா, ஷகிலா, பாலாம்பிகா ஆகியோர் பங்கேற்றனர். இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சுவாமி கண் திறத்தல் செவ்வாயன்று இரவு நடக்கிறது.